அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒடுக்கத்து புதன் எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஒவ்வொரு வருஷமும் 320,000 சோதனைகளும் துன்பங்களும் இறங்குது. அது முக்கியமாக சபர் மாதத்தின் இறுதி புதன்கிழமை அன்னைக்குன்னு தான் இறங்குது. இறுதி புதன்கிழமை அப்படின்னா என்னென்னா, சபர் மாதத்தோட கடைசி பிறை 29 தான் ஒடுக்கத்து புதன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பல முசீபத்துகள் இறங்கக்கூடிய இந்த நாளில் காலையில் குளிச்சுட்டு இந்த ஒடுக்கத்து புதன் துவாவை நீங்கள் எல்லாருமே ஓதிக்கோங்க. இந்த துவாவை ஓதி யார் நக்ஷபந்தியா ஷெய்குமார்கள் பேரில் ஃபாத்திஹா ஓதி ஹதியா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹாலா பாதுகாக்கிறான். எப்போது புதன்கிழமை குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதன்கிழமை அன்னைக்குன்னா சுவனத்து நீர் உலகத்து நீரோட கலக்கப்படுது. அதனால புதன்கிழமை குளிக்கிறது எப்போது நல்லது. இந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்குன்னு குளிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனால காலையில் ஒடுக்கத்து புதன் அன்னைக்குன்னு இந்த பலா முசீபத்துகளை விட்டும் என்னை நீக்கித்தாட அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு நியத்து செஞ்சு குளிங்க. குளிச்சதுக்கப்புறம் இந்த துவாவை ஓதுங்க. இந்த துவாவை ஓத தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். குளிக்கிறதுக்கு தனியாக குடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் ஓத முடியாத பட்சத்துக்கு இந்த ஆடியோவை ப்ளே பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த துவாவை ஓதி காமிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாமுன் கௌலம் ரப்பிர் ரஹீம். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். சலாமுன் அலா இப்ராஹீம். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். சலாமுன் அலா இல்யாசின். சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதஹுலூஹா ஹாலிதீன். சலாமுன் ஹிய ஹத்தா மத்துல் ஃபஜ்ரி. அல்லாஹும்ம அஸிம்னா மினல் பலாயி வ தர்கி ஷக்காய் வ சூயில் கலாய் வ ஷமாத்தத்தில் அழதாயி வ மல்ஜூமில் வபாயி வ மௌதி ஃபுஜத்தின் வ மின் ஜவாலி பரக்கத்தி வ நிஅமதி வ மினல் பரசி வல் ஜுதாமி வல் ஜுபுனி வல் பர்ஸ்வாமி வல் ஹும்மா வ ஷக்கீகத்தி வ மின் ஜமீகில் அம்ராலி வல் அஸ்காமி பி ஃபல்லிக வ ஜூதிக யாதல் ஜலாலி வல்லிக்ராம் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வ ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதி வ ஆலி வஸ்ஹாபி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாவை ஓதி கரைச்சி குடிச்சிருங்க. இது எப்படின்னா, அந்த காலத்தில் வாழை இலையிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ எழுதிட்டு அந்த மேலே அந்த எழுத்து மேலே படுற மாதிரி தண்ணி ஊற்றி அதை கரைப்பாங்களாம். அப்படி கரைச்சி தான் இமாம்கள்லாம் மக்களுக்கு கொடுப்பாங்களாம். இப்போ இந்த காலத்தில் பேனாலாம் கெமிக்கலில் இருக்கிறதுனால நம்ம பேனால எழுதி கரைச்சி குடிக்க வேணாம். அதுக்கு பதிலாக நீ தண்ணியில் ஊதிட்டாலே போதும். அப்படி ஓதி குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மொத்தமாக நம்ம 4 ரக்காத் தொழுகணும். 4 ரக்காத்துலையுமே அல்ஹம்து சூரா ஃபாத்திஹா சூராக்கு அப்புறம் இன்னா அழுத்தேனா கல்கௌசர் அப்படிங்கிற சூறாவை 17 தடவை ஓதணும். அதுக்கப்புறம் குல்ஹுவல்லா சூரா 5 தடவை ஓதணும். குல் அஊது பி ரப்பில் ஃபலக் ஒரு தடவையும் குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஒரு தடவையும் ஓதி 4 ரக்காத் தொழுகணும். இந்த 4 ரக்காத் தொழுத முடிச்சா மட்டும்தான் அல்லாஹ்தாலா நம்மளுக்கு அந்த பலா முசீபத்துக்களில் விட்டும் நம்மளை பாதுகாப்பான். பலா முசீபத்துக்களும் நம்மளை நெருங்காமல் இருக்கணும், எந்த துன்பமும் நம்மளை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 ரக்காத் தொழுகிறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு 4 ரக்காத் தொழுகிறது மூலமாக நம்மளுக்கு பலா முசீபத்துக்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிதுன்னா கன்ஃபார்மாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறணும். இது மட்டும் இல்லை, இந்த ஒடுக்கத்து புதனோட சிறப்பு இன்னொன்று இருக்குது. ஜபர் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சுப செய்தி யார் என்கிட்ட சொல்கிறானோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் சுப செய்தி சொல்வேன் அப்படின்னு நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, சபர் மாதம் முடிஞ்சு ரபியுல் அவல் மாதம் ஆரம்பமாகுது அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மக்களிடையே சொல்லிட்டோம்னா நம்ம நபி சொன்ன அந்த சுப செய்தியை மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்திட்டோம். அதனால நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை கொண்டு நமக்கு அவங்க சுப செய்தி சொல்லுவாங்க. இது நபியே மொழிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சபர் மாதம் முடிஞ்சிட்டு ரபியுல் அவல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி விடாமல் தெரியாத மக்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மார்க்க கல்வியை தானும் கற்று பிறருக்கு எத்தி வைக்கிறதுனால அவங்க பண்ணுற நன்மையும் சேர்த்து நமக்கு வருது. அதனால ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்கள் ஒரு தீனை ஒருத்தவங்களுக்கு எத்தி வைக்க போறீங்கன்னா அவங்க அந்த அமலை செய்யும் போது அதுக்கான ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒடுக்கத்து புதனை பற்றி ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் இஸ்லாமிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.